Hi guys, welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பர் ஈஸியான டிஃபரண்டான ரெசிபின்னு சொல்லலாம். That is egg பனியார புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். ஒரு டிஃபரண்டா எக் வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணி அது பனியார சட்டில ஊத்தி இல்ல வந்து செய்ய போறோம். ரொம்ப நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி வரணும்னா மறக்காம பேஜை வந்து Subscribe பண்ணிக்கோங்க and also the bell icon click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் cumin. இதோட ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், 1 ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 1 to 2 minutes வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு வெட்டி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 tomato ஆட் பண்ணி இந்த ரெசிபிக்கு ஒரு மெயின் கோர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பேஸ்ட். ஸோ அந்த மசாலா பேஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை தான் தேவை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஸ்லைஸு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா சாப் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து தேங்காய் வந்து அந்த திரியாக வராது சாப்பிடும் போது. ஸோ அவ்வளோ ஃபைனான ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. மீன்வைல் இப்போது இதோட மசாலாஸ் பார்த்துடலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு அண்ட் குழம்பு மிக்ஸ். வந்து ஆச்சி பிராண்டில் உள்ள குழம்பு மிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம புளி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்க ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஒரு புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா மிக்ஸை தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சரோட 1 கப் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணி குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டைமில் நம்ம வந்து ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆம்லெட்டுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது மீடியம் சைஸ் வெங்காயம், இதோட 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு 4 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தேவையான அளவு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரை ஒரு 2 to 3 minutes நல்லா பீட் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல டெக்ஸ்சர் வர வரைக்கும். இப்போ இதை வந்து நம்ம பனியார் சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த ஆயிலுமே நான் ஆட் பண்ணிக்கல. இது எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிம் ஃபில் பண்ணுற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாத்துலேயுமே நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் இருந்தால் போதும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூ மினிட்ஸில் ஒரு சைட் குக் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பனியார குச்சி அப்படி இல்லைனா மோமோ ஸ்டிக்ஸ் எனிதிங் யூஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லா ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அதே இது நீங்கள் நார்மலான பனியார் சட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் ஆஃப் டெப்த் எல்லாமே கிளியராக நல்லா தெரியும். ஸோ நான்ஸ்டிக்னால உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு பேன் கேக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் நல்லா குக் ஆகணும். அண்ட் அது எல்லாமே ப்ராப்பராக நல்லா பைண்ட் ஆகி ஒரு ப்ராப்பரான ஒரு பால் மாதிரி வந்துடும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் நல்ல பெருசாயிரும். இப்போ வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இதை குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வரும்போது நம்ம சுட்டு வச்சுருக்க இந்த பனியார முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு 1 மினிட்டுக்கு ஹை ஃப்ளேமில் பாயில் பண்ணால் போதும். அண்ட் ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக ஜென்டிலாக டாஸ் பண்ணால் போதும். அண்ட் இது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து சூப்பராக ஒரு ஹாட் ரைஸோடு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஸோ குட். ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெகுலர் எக் இல்லாமல் இது வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி ப்ளஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸோடு இருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். And I'm also on all the platforms of social media, Instagram, Facebook, YouTube எல்லாத்துலயுமே இருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஸோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கமெண்ட்ஸ். அண்ட் உங்கள் மறக்காம பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் I'll see you on the next one. Bye bye.